ஹே கைஸ், சூப்பரான ஆட்டுக்கால் பாயா பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ரெசிபீஸ் போடுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் பட்டை, லவங்கம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அது கூட நறுக்குன வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஆக்சுவலாக நான் இந்த தடவை பண்ண ஒரு மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஆட்டுக்கால் போடுறதுக்கு முன்னாடி அது கிட்டத்தட்ட ஒரு 10 விசிலுக்கு தனியாக மஞ்சத்தூள் மட்டும் போட்டு உப்பு போடாமல் வேக வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இதில் குழம்போடு சேர்த்து வேக வைக்கும் போது அது சுத்தமாக வேகாது. இந்த தடவை நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நீங்களும் அந்த தப்பை பண்ணிடாதீங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காயோட சீரகம், மிளகு, சோம்பு இதோடு சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஸோ தட் பாயக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வதங்கின வெங்காய தக்காளி கூட சில்லி பவுடர், சீரக பொடி, அப்புறம் கொஞ்சம் 65 பவுடர் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. மசாலாலாம் நல்லா அதில் மிக்ஸ் ஆன பிறகு கடைசியாக நான் கொஞ்சோண்டு புதினா ஆட் பண்ணிக்கிறேன். அது கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ தட் ஸ்மெல்லுக்கும் சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி சால்ட் 1 டீஸ்பூன் அளவு நான் மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் ஆட் பண்ண பிறகு நல்லா ஒரு மிக்ஸ் தந்த பிறகு நான் ஒரு மினிமம் 2லேருந்து 3 கிளாஸ் அளவு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வேக வச்சிருந்த ஆட்டுக்காலை நான் இதில் சேர்த்துக்கிறேன். மினிமம் இது ஒரு 10 விசில்லேருந்து 15 விசில் வரைக்கும் வந்தால் தான் ஆட்டுக்கால் சூப்பராகவே வெந்திருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு லிட் போட்டு மூடிடலாம். வேணும்னா இதுக்கப்புறம் கூட நீங்கள் வேணால் உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இது இட்லி, தோசை, பரோட்டா இதுக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட்ஸ் எப்படி இருந்தது மறக்காமல் என்னோடய கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.